தலைப்பு செய்திகள். டக்ளஸ் தேவானந்தா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது. தையிட்டி விகாரை காணி உரிமை விவகாரம், அனுர அரசின் நடவடிக்கை. இளைஞனின் உயிரை பறித்த கொத்துரொட்டி. கண்டி மாவட்ட செயலகத்தில் வெடிகுண்டு அச்சுறுத்தல். விசேட சுற்றி வளைப்பில் பலர் கைது. இந்திய சீனா உறவை கெடுக்க முயற்சி, அமெரிக்கா மீது சீனா குற்றச்சாட்டு. விரிவான செய்திகள். துப்பாக்கி மீட்கப்பட்ட விவகாரம் ஒன்று தொடர்பில் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். துப்பாக்கி ஒன்றை வைத்திருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியிருந்த போது கைது செய்யப்பட்டார். யாழ்ப்பாணம் வலிகாம வடக்கு தையிட்டி பகுதியில் விகாரை அமைந்துள்ள காணியின் உரித்து தொடர்பில் ஆராய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக புத்த சாசன மத மற்றும் கலாசார பிரதி அமைச்சர் கமகெதிர திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அதன்படி கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரின் தலையீட்டுடன் இதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். புத்த சாசன மத மற்றும் கலாசார பிரதி அமைச்சர் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட போதே இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நீதியான தீர்மானத்தை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணி தொடர்பான சர்ச்சை தற்போது தீவிரமடைந்துள்ளதாகவும் அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார். இந்த நிலையில் பிரச்சனையை சுமூகமாக தீர்ப்பதற்கு அரசாங்கம் தலையீடு செய்துள்ளதாகவும் கமகெதிர திசாநாயக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. களுத்துறையில் கொத்துரொட்டி சாப்பிட்ட இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொத்துரொட்டி சாப்பிட்டதால் உடல்நலம் பாதிக்கப்பட்ட இளைஞர் புதன்கிழமை இரவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் 25ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. சம்பவத்தில் கல்பத்த பட்டகுட பகுதியைச் சேர்ந்த 35 வயதுடைய திருமணமாகாத மகேஷ் சஞ்சீவ என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த இளைஞன் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த நிலையில் புதன்கிழமை இரவு வேலை முடித்து 8:30 மணியளவில் வீடு திரும்பியுள்ளார். இதன்போது தனது சகோதரருடன் இணைந்து கொத்துரொட்டி சாப்பிட்ட பின்னர் வாந்தி மற்றும் வயிற்று வலி ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனை அடுத்து இளைஞர் கல்பத்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அடிப்படை சிகிச்சையின் பின்னர் அவர் ஹொரண மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை கொத்துரொட்டியை சாப்பிட்ட சகோதரருக்கு எந்த உடல்நலக் குறைவும் இல்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் அங்குருவத்த தோட்ட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கண்டி மாவட்ட செயலகத்தில் வெடிகுண்டு அச்சுறுத்தல் காரணமாக விசேட சோதனை நடவடிக்கையொன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. போலீசார் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் வரவழைக்கப்பட்டு இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மின்னஞ்சலூடாக கண்டி மாவட்ட செயலகத்தில் குண்டு வைக்கப்பட்டிருப்பதாக அனாமதேய தகவல் ஒன்று கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாடளாவிய ரீதியில் வியாழக்கிழமை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய 29,539 பேர் பரிசோதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைகளுக்கு அமைய 179 பேரும், திறந்த பிடியாணைகளுக்கு அமைய 88 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை மது போதையில் வாகனம் செலுத்திய 322 பேரும், கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 36 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துடன் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக 4,414 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்றும் போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிட்வா பேரிடரால் முழுமையாக வீடுகளையும் காணிகளையும் இழந்தவர்கள் தாம் விரும்பிய மாவட்டத்தில் குடியேற முடியும் எனவும், வேறு மாவட்டங்களில் குடியேற விரும்புவர்களுக்கும் 1 கோடி ரூபாய் நிதி பெற்றுக் கொடுக்கப்படும் என வீடமைப்பு அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். எனினும் உரிய நடவடிக்கைகளை பின்பற்றி காணி கொள்வனவு மற்றும் வீடமைப்பு பணிகளை குறித்த பயனாளர் முன்னெடுக்க வேண்டும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிடும் போதே அமைச்சர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நடைமுறைகள் தொடர்பான இற்றைப்படுத்தப்படும் தரவுகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சமர்ப்பிக்கப்படும் பட்சத்தில் பயனாளி தனக்கான நிதியை பெற்றுக்கொள்ள முடியும். அரசாங்கத்தால் 2026ஆம் ஆண்டில் திட்டமிடப்பட்ட வீடமைப்பு திட்டமும் பேரிடருக்கு பின்னர் முன்னெடுக்கப்பட திட்டமிடப்பட்ட வீடமைப்பு நடவடிக்கையும் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்பட உள்ளது. அதன்படி 2026ஆம் ஆண்டு பாதீட்டு ஒதுக்கீட்டுக்கு அமைய 16,000 வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. அதில் தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் வீட்டு திட்டங்களும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கான மீள்குடியேற்ற திட்டங்களுக்கான வீடுகளும் நிர்மாணிக்கப்பட உள்ளன. சிரியாவில் நேற்று வெள்ளிக்கிழமை ஏராளமானோர் மசூதியில் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது குண்டு வெடித்ததில் 8 பேர் உயிரிழந்த நிலையில் 18 பேர் காயமடைந்துள்ளனர். சிரியாவில் ஹோம்ஸில் உள்ள அலவைட் பகுதியில் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சிரியாவில் இஸ்லாமிஸ்ட் அதிகாரிகள் ஆட்சியை கைப்பற்றிய பின்னர் நடந்த இரண்டாவது பெரிய குண்டுவெடிப்பு இதுவாகும். இதற்கு முன்னதாக கடந்த ஜூன் மாதம் டமாஸ்கஸ் தேவாலயத்தில் நடைபெற்ற தற்கொலை படை தாக்குதலில் 25 பேர் கொல்லப்பட்டனர். இமாம் அலி பின் அபு தலித் மசூதியில் இந்த குண்டுவெடிப்பு நடைபெற்றுள்ளது. வெள்ளிக்கிழமை தொழுகையை குறிவைத்து மசூதியில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிரியாவின் உள்நாட்டு போரின் போது ஹோம்ஸ் நகரம் கடுமையான மதவாத வன்முறையை எதிர்கொண்டது. தாய்வானுக்கு 11.1 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு ஆயுதங்கள் விற்பனை செய்ய டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இது சீனாவை ஆத்திரமூட்ட செய்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவின் 20 பாதுகாப்பு நிறுவனங்களுக்கு சீனா அதிரடி தடை விதித்துள்ளது. அத்துடன் சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தாய்வான் விவகாரத்தில் சீனாவை தூண்டிவிடும் எந்த ஒரு முயற்சிக்கும் உறுதியான பதில் அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. தாய்வான் சீனாவின் பகுதி என்று சீனா தொடர்ந்து உரிமை கொண்டாடும் வகையில் அமெரிக்காவின் இந்த செயலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் 20 அமெரிக்க இராணுவம் தொடர்பான நிறுவனங்கள் மற்றும் 10 சீனியர்கள் நிர்வாகிகள் ஆகியோருக்கு தடை விதித்துள்ளது. இந்தியா சீனா உறவில் விரிசலை ஏற்படுத்தவும் இரு நாடுகளிடையே பகைமையை தூண்டவும் அமெரிக்கா முயற்சிப்பதாக சீனா குற்றம் சாட்டியுள்ளது. இந்திய சீனா உறவு குறித்து அமெரிக்க பாதுகாப்புத்துறை அறிக்கையில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை திட்டவட்டமாக மறுத்துள்ள சீனா, இது அமெரிக்காவின் தரம் தாழ்ந்த பொய் பிரச்சாரம் என்று விமர்சித்துள்ளது. நடப்பு ஆண்டில் சீன குடியரசின் இராணுவ பாதுகாப்புத்துறை நடவடிக்கைகள் குறித்த அமெரிக்க பாதுகாப்புத்துறை அறிக்கை அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் அண்மையில் தாக்கல் செய்யப்பட்டது. அதில் இந்திய அமெரிக்க நட்புறவு தொடர்ந்து அதிகரிக்க கூடாது என்பதால் இந்திய எல்லையில் பதற்றத்தை தணித்து அந்த நாட்டுடன் சீனா நெருக்கம் காட்டி வருகின்றது. அதே நேரத்தில் சீனாவை எப்போதும் சந்தேகத்துடன் இந்தியா பார்த்து வருகின்றது. இரு நாடுகளிடையிலும் பரஸ்பரம் முழு நம்பிக்கை இல்லாததால் இருதரப்பு உறவு என்பது ஒரு வரம்புக்குள் மட்டுமே உள்ளது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் பெய்ஜிங்கில் வியாழக்கிழமை செய்தியாளர்களை சந்தித்த சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் கூறியதாவது, அமெரிக்க அறிக்கை சீனாவின் பாதுகாப்பு கொள்கையை தவறாக சித்தரிக்கின்றது. மற்ற நாடுகளுடன் சீனா கொண்டுள்ள சுமூகமான உறவில் விரிசலை ஏற்படுத்த அமெரிக்கா முயல்கின்றது. சீனா எப்போதும் இந்தியாவுடனான உறவை நீண்டகால திட்டத்தோடும் முக்கியம் வாய்ந்த வியூகத்தோடும் அணுகி வருகின்றது. தற்போது இந்தியா சீனா எல்லை விவகாரம் மிகவும் சீராக உள்ளது. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான தனிப்பட்ட விடயம். இதில் சம்பந்தமில்லாத மூன்றாவது நாடான அமெரிக்கா தேவையற்ற கருத்துக்களை தெரிவிப்பதை வன்மையாக எதிர்க்கின்றோம். மேலும் எல்லை பகுதியில் இரு நாட்டு படைகளும் விலகிக் கொள்ளப்பட்டு அமைதி திரும்பியுள்ள நிலையில் அமெரிக்காவின் இத்தகைய அறிக்கை தெற்காசிய பிராந்தியத்தில் மீண்டும் பதற்றத்தை உருவாக்கும் முயற்சியாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1864 இலங்கையில் முதலாவது தொடருந்து சேவை கொழும்புக்கும் அம்பேபுஸ்ஸவுக்கும் இடையில் ஆரம்பிக்கப்பட்டது. 1915 யாழ்ப்பாணத்தின் முதல் பொது நூலகம் நகுலேஸ்வரா நூல் நிலையம் கீரிமலையில் திறக்கப்பட்டது.
1956 தமிழ்நாட்டில் தமிழாட்சி மொழிச்சட்டம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. 2007 பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் பெனாசிர் பூட்டோ ராவல்பிண்டியில் தற்கொலை குண்டு வெடிப்பில் கொல்லப்பட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.